ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம 45,000 சேலஞ்சில் நம்ம வந்து இன்றைக்கி டே 1ல் இருக்கோம். பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கும் இன்றைக்கி நான் எவ்வளோ அவ்வளோதாங்க. நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறக்கு ஆரம்பிச்சிடலாம். நம்ம 11 மணி ஷிஃப்ட்டு புக் பண்ணியிருக்கோம். மார்னிங் 11 மணிலேருந்து நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் ஓட்டலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், தண்ணி மழை வந்திருக்கு நைட் ஃபுல்லாக. 10:58 ஆச்சு. சரி, ஓகேங்க, நான் அப்படியே போக விளாக் கண்டினியூ பண்ணுறேன். நம்மளோட ஆர்எஸ்புரம் ஜோனுக்குள்ளே வந்துட்டோம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டருமே போட்டாங்க. நம்ம கரெக்டாக எப்போ லாகின் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 10:10க்கு லாகின் பண்ணிட்டோம். பார்க்கலாங்க இன்றைக்கி ஃபுல்லாக எவ்வளோ ஓட்டுறோன்னு. ஃபஸ்ட்டு ஆர்டரே நம்மளுக்கு ப்ரூஃபீல்ட்ஸ் மாலில் போட்டாங்க, மெக்டொனால்ட்ஸில். அதை போய் வாங்கிட்டு நம்ம 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கொடுக்கணும். அதுக்கு நம்ம 62 ரூபா கொடுக்குறாங்க. பார்க்கலாங்க அப்படியே எவ்வளோ ஓட்டுறோன்னு ஃபுல்லாக பார்த்துடலாம். இன்னும் நம்மளுக்கு ஃபுட் ரெடி ஆகலை. இன்னும் ஆகிறதுக்கு ஒரு 8 மினிட்ஸ் ஆகும்னு போட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் இங்கேருந்து மேலே 3 ஃப்ளோர் போகணுங்க. இந்த லிஃப்ட்லேயே நம்ம மட்டும்தாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது, போயிட்டு இருக்கு. ப்ரூஃபீல்ட்ஸ் மாலில் வாங்க வாங்க. கீழே போகிறாங்க. ப்ரூஃபீல்ட்ஸ் மால் லிஃப்ட்டில் தனியாக போயிட்டீங்களா? இந்த மாதிரி ஒரு ஃபுல் லிஃப்ட்டுமே உங்களுக்கு மட்டும்தான் மேலே போயிருக்கீங்களா? இல்லைன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டரை கொடுத்து முடிச்சாச்சுங்க. செகண்ட் ஆர்டருக்காக போகலாம். டைம் கரெக்டாக 12:30 பக்கம் ஆச்சு. வெயில் பார்த்தா போட்டு போலாம் பழக்குதுங்க. நேற்று நல்லா மழை வந்துட்டு இருந்துச்சு. சரி, இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்குமேன்னு பார்த்தா போலாம் பழக்குது. நீங்களாம் நினைக்கலாம், ஏன்னா உண்மை யாரா இந்த மாதிரி ஓட்ட சொன்னது, ஜாலியாக ஏசியில் உட்காந்துட்டு மாதம் 30,000 வாங்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு தேவையானே என் கூட இருக்கவங்கெல்லாம் கேட்குறது எனக்கு தெரியுது. இருந்தாலும் என்னங்க பண்ணுறது, வேஸ்ட்டாக உட்காந்துட்டு வேலைக்கு வந்துட்டு காசு மட்டும் சம்பாரிச்சா போதும். வேறு ஏதாவது ஒன்று பண்ணோம்ல லைஃப்பில். அதனால தான் சரி, இப்போ இதுலேயுமே நம்ம ஜெயிப்புமா தோப்பனான்னு தான் தெரியாது எனக்கு. சேலஞ்சில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். ஆனால் யூடியூப்பில் நல்ல பெரிய ஆளாக வர்றோம் அப்படிங்கிற ஒரு இதில் வருவேனா இல்லைன்னு தெரில. ஆனால் வர்ற வரைக்கும் நம்மளால் கொஞ்சம் முயற்சி போடணும் இல்லைங்க. இப்போ நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தோற்றுருவோம் அதை பண்ணால் வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறத விட பண்ணி அதில் தோற்று போகிறதுல ஒரு ஃபீல் இருக்குல்ல, பரவாயில்ல இது நம்ம முடிஞ்ச வரை ட்ரை பண்ணோம், அது நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாச்சும் இருக்கும். இப்போ நம்ம எதுவுமே பண்ணாமையே இது நம்ம பண்ணணும்னு ஆசை, ஆனால் பண்ணி நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் இருக்கக்கூடாதுங்க. சரி, அதனால தான் எதுக்கு நம்ம ரெக்ரெட் பண்ணோம். போய்க்கணும் அப்படின்ட்டு சரி, நம்ம முடிஞ்ச வரைக்கும் பண்ணலாம், நடக்கிறத அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி அப்படியே விட்டுற வேண்டியதுதான். எப்போவுமே அந்த மாதிரி இருந்துட்டோன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. கஷ்டப்படுறோமோ ஜாலியாக இருக்கணுமோ அதெல்லாம் ரெண்டாவது. இருந்தாலும் நம்ம ஒன்று நினச்சிருக்கோம், அதை நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே தனி ஃபீலு. அதனால தான் இப்படி ஓட்டிகிட்டு இருக்கேன். நம்ம இப்போது 3rd ஆர்டர் கொடுக்கறதுக்கு போயிட்டுருக்கோம். கரெக்டாக பிஎன்புதூரில் இருக்கோம். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதில் ஜெயிப்போமா தோப்போமாங்கிறத விட்டுருங்க. நீங்கள் இப்போ ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதே, அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறதே நீங்கள் ஜெயித்த மாதிரி தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, இதுக்கூட வேஸ்ட்டாக இப்படி பண்ணிட்டுருக்க, இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு. என்னையே நிறைய பேர் சொன்னாங்க. எப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் முன்னாடி நைட்டு சேலஞ்சு வீடியோஸ் போட்டுருக்கேன். அப்போ நான் சொன்னேன், ஏன்டா உடம்புக்கு எடுத்துகிட்ருக்க, இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு நீ வீடியோஸ் எடுக்கிறது கரெக்டு தான், ஆனால் உன் உடம்பு போயிடும், இதனால உன் சேனல்லாம் நீ எல்லாம் நினைக்கிற மாதிரி வராதுடா அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அதே பர்சன் வந்து நான் இப்போது இந்த சேலஞ்செல்லாம் ஜெயிச்சுட்டு நான் இந்த மாதிரி ஒரு இதோட கொஞ்சம் சப்ஸ்கிரைபரும் ஒரு 400-500 பக்கம் ஏற்றிட்டு வந்ததுக்கப்புறம் பரவாயில்லடா சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து பெருசாக அதை கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட்டும் பெருசாக காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் இதே நீங்கள் ஒரு விஷயத்த
பண்ணிட்டு வந்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரவாயில்லடா நீ ஜெயிப்பின்னு எனக்கு அப்போவே தெரியும் தான் சொல்லுவாங்க. அதனால் சிவகார்த்திகேயன் கூட சொல்லுவாங்க, இந்த உலகம் நீ ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் கேட்காது, ஜெயிச்சுட்டு வந்து சொல்லு அப்போ தான் கேட்கும். இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. அதெல்லாம் சின்ன சின்ன மோட்டிவேஷன் மாதிரி நம்மளுக்குள்ளே நம்ம எடுத்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச வேலையை நம்ம பண்ணும்போதே சம்பளம் கம்மியோ பெருசோ நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு நம்ம நம்பணும். அப்போ தான் மற்றவங்க நம்ம மேலே நம்புவாங்க. அதனால் எதுக்கும் கவலைப்படாமல் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ என்ன உங்களுக்கு தோணுதோ அதை ஒரு சைடு பார்த்துட்டு, உங்களுக்கான சம்பளம் வேணும் தான், நம்மளுக்கு வருமானம்னு ஒன்று வேணும். அப்போ தான் நம்ம அதை சமாளிக்க முடியும். லோன் கட்டணும், வீடு இஎம்ஐ கட்டணும், வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், அது இது நிறைய இருக்குது, எல்லாமே இருக்க தான் செய்யும், எல்லாருக்குமே இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் ஃபுல்லாக அதில் இறங்கலைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி நீங்கள் முடிவுங்கிற நேரத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் நம்ம வீடியோ நிற்கிறத பார்த்துட்டு அதே வண்டி முன்னாடி அப்படின்னு ஓட்டிட்டு இருக்காது வேறு கை விட்டு வருவாங்க பாரு, ஆறு அடிச்சா இப்போ எப்படி ஆட்டம் பாரு. இந்த ரோட்டில் நார்மலாகவே போல எது சரிங்க நமக்கு மாறணும் ப்ரோ. எல்லாம் மட்டும் லைட்டாக கிழிஞ்சிருச்சு. இல்லை ஏன் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வர முடியல. சாரி. ஆமாங்க, இலைய இதில் வைக்கவே முடியலைங்க. நானும் எப்படி இல்லாமல் வச்சு பார்த்துட்டேன், வைக்க முடியல. பாவம் அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வரலன்னு தான் ஆர்டர் போடுவாங்க. ஆனால் நான் இலையை இந்த மாதிரி பாதி கிழிச்சு கொண்டு போனால் எப்படி சாப்பிடுவாங்க. கொடுங்க, அதுக்கு வேறு ஏதாவது பண்ணுங்க. 15 ஆச்சு. இது வரைக்கும் நம்ம 205 ரூபா பைக் ஓட்டிருக்கோம். 2 மணி நேரம் ஆகிட்டு 40,000 40,000 45,000 3 சாய்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் நிறைய பேர் வந்து 45,000 தான் சொன்னாங்க. அதில் ஒரு சில பேர் வந்து ப்ரோ 30,000 ஓட்டுங்க போதும், ஹெல்த்து பார்த்துக்கோங்க, சேஃபாக ரைட் பண்ணுங்கள், உடம்பை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க நிறைய பேர் சொன்னாங்க. நான் உடம்பை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ தூரம் பத்திரமா எவ்வளோ தூரம் நீட்டாக ஹெல்த்தியாக ஓட்ட முடியுமோ அந்த ஹெல்த்தியாக தான் ஓட்டுறேன். அவர் நிறைய பேர் 45,000ங்கிறாங்க. ஒருத்தங்க ப்ரோ 45,000 ஓட்டு ப்ரோ, அதில் பாதி எனக்கு கொடுத்துருவோம் ஓட்டிங்கிறாங்க. இது புதுசாக பழனிசாமிங்கிற பேர். என்ன 2382. தேங்க்ஸ். 1489. ஆர்டர் பிக்கப் கம்ப்ளீட். ஜெய் கிஷோர். யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னு திரும்பி பார்த்தேங்க. நேர் சின்குமார் ஸ்கூல். சின்குமார் ஸ்கூல் எங்கே இருக்குது? நானும் இப்போ தாங்க கேள்விப்படுறேன், புதுசாக இருக்கு. கோ டு கஸ்டமர் லொக்கேஷன். 6 கிலோமீட்டர் வருதுங்க. இந்த ஆர்டரை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இனி அடுத்த ஆர்டருக்கு நம்ம மறுபடியும் ஆர்எஸ்புரம் போகணும். கம்ப்ளீட் டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்தாச்சு. $3404. அப்பான்னு போட்டிருக்கேதுவா? அப்பான்னு போட்டிருக்கேதுவா? தேங்க்யூ. என்ன படிக்கிற? பை. சன்செட் ஆக போகுதுங்க. அப்படியே லெஃப்ட் சைடில் அப்படியே சூரியன் மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துட்டுருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:15 பக்கம் ஆயிடுச்சு. அப்படியே இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அப்படியே ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக ஆரஞ்சு ஷேட் ஆகும். அப்போ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் லைனாக. மாடர்னே வந்துடாமே.
டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:17 பக்கம் ஆச்சுங்க. டோட்டலாக நம்ம லாகின் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் ஆச்சு. 648 ரூபா வரைக்கும் ஓட்டியிருக்கோங்க. இன்னும் நம்ம 852 ரூபா ஓட்டணும். ஆவரேஜாக நம்ம 1500 டெய்லி ஓட்டணும் அப்படிங்கிற கான்செப்டில். ஸோ இன்னும் 852 ரூபா ஓட்டிட்டோன்னா இன்றைக்கான அமௌண்ட்டுங்கிறது நம்மளுக்கு டேலியான மாதிரி ஆகிடும். இன்றைக்கி நம்ம கம்மியாக ஓட்டினாலும் பிரச்சனை இல்லைன்னா விட்டு அசால்ட்டாக ஓட்டக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாங்க. 1 மணி 2 மணி எத்தனை மணி ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம். அப்புறம் 1 மணி 2 மணிக்கு மேலே டயர்டாக இருந்ததுன்னா போய் தூங்கிட்டு மறுபடியும் நாளைக்கு ஆரம்பிச்சுக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக பிடிச்சிடலாம் ஒரு நாள் விட்டாலும். ஸோ இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நைட்டு விளாக் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் அப்புறம் நைட்டு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம இது வரைக்கும் மட்டுமே 889 ரூபா ஓட்டியிருக்கோம். இன்னும் 156 வந்து நம்மளுக்கு இதில் மட்டும் இருக்குது. 889 ப்ளஸ் 156 போனஸ்னால் 1045 ஆயிரும். அப்புறம் நம்ம டெய்லி இன்சென்டிவ்னு ஒன்று இருக்குங்க. அது எப்படின்னா இப்போ 20 ஆர்டர் 21 ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா 200 ரூபா கிடைக்கும் ஸ்விக்கி சைட்லேருந்து. ப்ளஸ் 200னா இப்போ இது வரைக்கும் மட்டும் நம்ம 1245 ரூபா வரைக்கும் ஓட்டியிருக்கோம். அதாவது 9:30 மட்டும். இன்னும் 1.5 மணி நேரம் ஷிஃப்ட் டைம் மட்டும் இருக்குது. 11 மணிக்கு எண்ட் ஆகும். அதுக்குள்ளே நம்ம 1500 ஓட்டிட்டோம்னா நம்ம அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடலாம். இல்லை அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஓட்ட முடியுமோ அதை ஓட்டிட்டு அப்புறம் போய்க்கலான்ட்டு இருக்கேங்க. பார்த்துக்கலாம். ஆவரேஜாக 1500 ஓட்டிகிட்டு போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா டெய்லி இதே மாதிரி ஓட்டிக்கலான்னு. ஆனால் இப்போ ஏதோ ஒரு நாள் கம்மியாயிருச்சுன்னா இன்னொரு நாள் அதுக்காக நம்ம அதிகமாக போடணுமே, அதுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போதே ஓட்டிக்கலான்னு ஒரு பக்கம் தோணுது. என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. ஒரே டபுள் மைண்டாக இருக்குது. சரி ஓகே பார்க்கலாம். இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஓட்டுறமோ அவ்வளோ நேரம் ஓட்டிக்கலாம். சாப்பிட்டு டைம் இருந்ததுன்னா ஓட்டலாம். அப்படி இல்லைன்னா 1500 ஓட்டிட்டோன்னா போய்க்கலாங்க. பார்க்கலாங்க. அது இன்றைக்குள்ளே முடிச்சிடலாமான்னு பார்க்கலாம். முடிச்சிடலாமான்னு பார்க்குறோம்லாம் இல்லை, முடிச்சு காட்டணுங்க. அப்புறம் எப்படி நம்ம ஜெயிக்கிறது சேலஞ்சில் அத்தனை பேர்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன். அதுவும் எனக்காக அத்தனை பேர் கமெண்ட் போட்டு யூடியூப்பில் வந்து மெசேஜ் பண்ணி இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்காகவும் நம்ம ஜெயிச்சு காட்டணும்ல. ஜெயிச்சிடலாம். டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 10:50 பக்கம் ஆச்சு. இது வரைக்கும் நம்ம மொத்தம் 1400 ரூபா பக்கம் ஓட்டிட்டோங்க. இந்த ஆர்டர் கொடுத்தோன்னா நம்ம 1400 எவ்வளோ வரும், 1460 ரூபா பக்கம் வருவாங்க. அப்புறம் இன்னொரு ஏதாவது ஆர்டர் வந்ததுன்னா அதை கொடுத்துட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். அவங்க பசி வேறு எடுக்குது. இப்போ வேறு கடை வேறு எதுவும் இருக்காது. இங்கே வேறு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி வச்சுட்டாங்க. சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்கன்னா போய் சாப்பிட்டு வச்சு வந்துருக்கோம். அதனால் நம்ம இதை முடிச்சுட்டு போய் கடை வேறு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு அங்கே போய் ட்ரை ஃப்ரூட் தான் இருக்குது, அதை எடுத்து சாப்பிட்ணும். பார்க்கலாங்க. ஆனால் நான் இந்த சேலஞ்சு நான் ஏதோ 1500 ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஓட்டிடலாங்க. இப்போவுமே இப்போது ஏதாவது ஆர்டர் ஸ்லோ ஆச்சுன்னா தான் பிரச்சனை. இப்போது ஆர்டர் போகிறோம், ரெடி ஆகிடுச்சு, ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. டக்குன்னு அதை முடிச்சுட்டு நம்ம கொடுத்துட்டு அடுத்த ஆர்டர் பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம்னா அப்படியே டைம் ஓடிடும். இப்போ இந்த மாதிரி நம்மளோட டைம் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணி வச்சிட்டாங்கன்னா தான் நம்மளுக்கு பாடி டயர்டாகிறது அது எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. அவங்க இன்றைக்கி மட்டும் நம்ம டோட்டலாக 10 ஹவர்ஸ் லாகின்ல இருந்துருக்கோம். 10 ஹவர்ஸில் நம்ம 1450 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணிட்டோங்க. பிடிச்சல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சேலஞ்சு நினைக்கிற அளவுக்கு ஈஸியாக மட்டும் இருக்காதுன்னு நல்லா தெரிஞ்சிருச்சுங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இன்னும் ரொம்ப நேரம் வேலை செய்ய வேண்டியது இருக்குது. பிடிச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. 1500 ரூபா டெய்லி டார்கெட். இப்போ டைம் கரெக்டாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 11:50 ஆச்சுங்க. இப்போ நம்ம ஸ்விக்கி தான் ஓட்டிகிட்ருக்கோம். காலையில் 11 மணிக்கு லாகின் பண்ணியிருப்போம். இப்போ வரைக்கும் நம்ம ஸ்விக்கி ஓட்டிகிட்ருக்கோங்க. ஆமாங்க. இன்னும் நம்மளுக்கு 100 ரூபா மட்டும் தேவைப்படுது. அதனால் 1500 ரூபாய்க்கு ஓட்டிகிட்ருக்கோம். நம்ம லாஸ்ட் ஆர்டர் கொடுக்குற பண்ணிட்டோம் பக்கத்தில். அவ்வளோதான். இதுக்கு கொடுத்தோன்னா அதுவும் முடிஞ்சுது. நம்ம 30 நாள் 45,000 ஓட்டணுங்கிற சேலஞ்சில் இருக்கோங்க. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக டே ஒன்ல நம்ம டோட்டலாக எவ்வளோ ஓட்டியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1770 ரூபா வரைக்கும் ஓட்டிட்டோம். 1450 ரூபா ஆர்டர் ஏர்னிங்க, அப்புறம் 310 ரூபா பக்கம் இன்சென்டிவ் வந்துச்சு. டோட்டலாக 1770 ரூபா ஓட்டிட்டோம்.
ஸோ நம்ம இது எவ்வளோ நேரம் லாகின்ல இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா 11 மணி நேரம் 58 நிமிஷம் இருந்திருக்கும். ஆல்மோஸ்ட் 12 மணி நேரம் வச்சுக்கோங்க. 45,000 ரூபாய்க்கு இன்னும் நம்ம எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா 29 நாளில் இன்னும் 43,230 ரூபா சம்திங் பக்கம் சேர்க்கணுங்க. அது சேர்த்து எல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த சேலஞ்சை ஜெயிக்கிறோமா இல்லையா, நம்ம ஓட்டிட்டோமா இல்லையாங்கிற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். வாங்க சேர்ந்து ஜெயிக்கலாம்.